இருக்கும் வணக்கம். நாம் இந்த பதிவில் இயல் 4 11ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4ஓட முழுவதுமான ரிவிஷன் பார்க்க போகிறோம். இதோட பேர் இனியொரு விதி செய்வோம். இயல் 3 வரைக்குமான ரிவிஷன் பிளேலிஸ்டில் இருக்குது. 11ஆம் வகுப்பு தமிழுங்கிற பிளேலிஸ்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. முதல்ல உரைநடை தலைமைச் செயலகம் சுஜாதா எழுதினது. அடுத்து மீராவோட பாடல் விஞ்ஞானிங்கிற பாடல். அடுத்து நீலகேசி பாடலும். உறையூர் முதுகனன் சாத்தனார் எழுதின புறநானூற்று பாடல் இருக்குது. இனிக்கும் இன்சுலின்கிற துணைப்பாடமும் இலக்கணத்தில் புணர்ச்சி விதிகளும் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தலைமைச் செயலகம் சுஜாதா எழுதினது. சுஜாதா பற்றி சுஜாதா 9th ஒரு ரசனை எழுதியிருப்பார். சுஜாதாவை பற்றின கேள்விகள் வருது, அவரை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவரோட இயற்பெயர் ரங்கராஜன். இவர் அறிவியல், புனைக்கதைகள், கட்டுரைகள், நாடகங்கள், திரைப்பட வசனம்லாம் எழுதியிருக்காரு. கணிப்பொறியின் கதை, சிலிக்கான் சில்லு புரட்சி, அடுத்த நூற்றாண்டு, இதெல்லாம் இவரோட புகழ்பெற்ற அறிவியல் நூல்கள். அடுத்த நூற்றாண்டு யாருடைய நூல்னு கேட்டுருவாங்க. முன்னெல்லாம் ஃபஸ்ட் லைனை தான் கேட்டுருந்தாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இதை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் லாஸ்ட்டை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நூற்றாண்டு யாருடைய புகழ்பெற்றதுன்னு கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லணும்? சுஜாதாவோடது, இல்லைன்னா ரங்கராஜன், 2 பேர் இருக்கலாம். இவர் அறிவியலை எளிய தமிழில் ஊடகத்தில் பரப்புனதுக்காக மத்திய அரசோட விருதை பெற்றிருக்காரு. அறிவியலை எளிய தமிழில் ஊடகங்களை பரப்புனதுக்கு மத்திய அரசு விருது பெற்றது யாருன்னு கேட்பாங்க, சுஜாதா. ஓகேங்களா? இவர் மின்னணு வாக்குப்பதிவு கருவியை உருவாக்குறதுலையும் கொண்டு வர்றதுலையும் பங்களிப்பு பண்ணியிருக்காரு. மின்னணு வாக்குப்பதிவு கருவியை கொண்டு வரதில் அதிக பங்களிப்பு உடையவர் யாருன்னு கேட்பாங்க. நீங்கள் கொஷின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே புக்கை படிங்க. எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். இது எதனால் சொல்கிறாங்கன்னா, தலைக்குள்ளே இருக்கிற மூளை இதனால தான் இது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து நியூரான்களோட வலைப்பின்னல் தான் புத்திசாலித்தனத்தை கணிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் படைப்புணர்ச்சி, ஞாபகம், தன்னுணர்வு எல்லாத்தையுமே கொண்டு வருது. நியூரான்களின் வலைப்பின்னல். மூளையில் இருக்கிற சிலிக்கான் சில்லும் மணலில் இருக்கிற சிலிக்கான் சில்லும் ஒத்து போகுது. நம்ம மூளையில் களிமண்ணாக இருக்குன்னு கேட்கறத விட மணலாக இருக்குன்னு கேட்கலாம். ஏன்னா மணலில் இருக்கிற சிலிக்கான் சில்லு தான் நம்ம மூளையிலையும் இருக்குது. நம்ம மூளை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு பெரிய அக்ரூட் மாதிரி இருக்குமா, அக்ரூட் மாதிரி இருக்கும். பாருங்கள், அக்ரூட் எப்படி இருக்கும் அதே மாதிரியே மூளை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சராசரியாக ஒரு மூளை 1.5 கிலோ எடை இருக்கும். மனிதனோட எடையோட நம்ம மூளையை ஒப்பிட்டு பார்த்தா 2.5% இருக்கும். அதே யானையோட மூளையை யானையோட ஒப்பிட்டு பார்த்தா 0.2% தான் இருக்கும். ஆரம்பத்தில் மூளை வளர்ந்து பிறந்ததுலேருந்து ஆரம்பிக்கும் போது எப்படி வளரும் அப்படின்னா 3 மடங்கு அதிகமாகும். அதுக்கப்புறம் இளமையில் குறைஞ்சி ஆண்டுக்கு 1 கிராம் மூளையோட எடை அதிகரிக்கும். மூளை பற்றி சொல்லியிருக்காங்க. மூளை முதுகுத்தண்டுலேருந்து முளைக்குது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளைன்னு 3ஆக இருக்குது. முன்மூளை தான் மூக்கு, கண் இவற்றின் முடிவுகளை சொல்லுது. அதே மாதிரி மூளைக்கான பசி மிக பெரியது. அதுக்கு உயிர்வழி பசி தேவைப்படும். மூளைக்கு ஆக்சிஜன் கண்டிப்பாக போகணும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற ஆக்சிஜனை தான் அது யூஸ் பண்ணும். ஒரு நிமிடத்துக்கு 800 மில்லிலிட்டர் குருதி தேவைப்படுகிறது. உடம்போட எடையோட ஒப்பிடும்போது மூளை பார்த்திங்கன்னா 1 பங்கு தான், அதாவது 50ல் 1 பங்கு தான் அது இருக்கும். ஆனால் நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தத்தில் 5ல் 1 பாகத்தை அது எடுத்துக்கும். 50ல் 1 பாகம் இருந்துக்கிட்டு 5ல் 1 பாகத்தோட ரத்தத்தை அது எடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நம்மோடு ஒப்பிட்டால் தேனீக்களோடக்கு ரொம்ப சின்ன மூளை தான் இருக்குது. அதோட மூளையோட அளவை சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்குன்னா 10 மைக்ரோவாட் சக்தி தான் அதுக்கு இருக்கும். மைக்ரோவாட் அப்படிங்கிறது 10 லட்சத்தில் 1 பாகம். அதன் மூளை கணக்கிடும் வேகம் பார்த்திங்கன்னா டெராஃப்ளாப் அப்படிங்கிற வேகத்தில் இருக்குமா. டெராஃப்ளாப் அதாவது தேனியோட மூளை கணக்கிடும் வேகம் என்னன்னு கேட்கலாம். 10 டெராஃப்ளாப் அப்படிங்கிற அளவுக்கு தேனியின் மூளையின் குறிக்கோள் இருக்கும். அதோட வேலை என்ன? தேனி தேனை எடுக்கிறது தானே, அந்த வேலை அந்த ஃபார்மில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகின் மிக சிறந்த இன்றைய சூப்பர் கணினியை விடவும் 1000 மடங்கு வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேனியோட ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்க. 10 லட்சம் நியூரான்கள் கொண்டது தேனி 10 லட்சம் நியூரான்கள் கொண்ட எளிய மூளை தான் இருக்குது. 100 பில்லியன், அதாவது 10,000 கோடி நியூரான் கொண்ட மூளை எதுன்னா நம்மளோடது அப்படின்னு சொல்கிறாரு. தெரியுமா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனித மூளை சுமார் 10 வாட் சக்தி கொண்டது. தேனியோட மூளை 10 மைக்ரோ வாட்டு, நம்மளோடது வெறும் 10 வாட்டு. இதை வச்சு ஒரு சின்ன பல்பை கூட எரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
மின் விளக்கை எரிய வைக்க போதுமானதாக இருக்குது 10 வாட். அதனால தான் மூளை செயல்படுறத பல்பு எரிகிற மாதிரி காட்டுறாங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சராசரி மனித மூளையோட எடை பார்த்திங்கன்னா 1349 கிராம். மிக அதிகமான எடை எவ்வளோ இருக்குனாக்கா 2049 கிராம். மூளையோட இயல்புகள் கொடுக்குறாங்க. உங்கள் உடலின் முக்கிய பணி என்னென்னா உங்கள் மூளையை தாங்கி செல்வது தான் அப்படின்னு யார் சொல்கிறான்னா தாமஸ் ஆல்வா எடிசன். உங்கள் உடம்போட வேலையே உங்கள் மூளையை தாங்கி எடுத்துகிட்டு போகிறது தான் அப்படின்னு சொல்கிறாரு தாமஸ் ஆல்வா எடிசன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான மூளைக்கு மனித மூளையில் 80% தண்ணீர் தான் இருக்குது. அதனால வறட்சி இல்லாமல் பார்த்துக்கணும். அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கணும். நீங்கள் படிக்கிற நீங்கள் கூட பக்கத்துலேயே தண்ணி வச்சுக்கிட்டு அடிக்கடி குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மல் டேஸை விட தண்ணி குடிக்கிற அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் அதிகமாக படிக்க முடியும். தொடர்ச்சியான இடைவெளியில் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடி அப்படின்னு சொன்னோடனே போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துடக்கூடாது. ரொட்டீனாக இருக்கணும், ஒரு அளவாக எடுத்துக்கணும். அப்படி இருந்தால் தான் மூளை நல்லா வேலை செய்யும், நல்லாவும் படிக்க முடியும். மனித மூளையில் 80% தண்ணீர் தான் இருக்குது. மொழி இருக்குல்ல, நம்ம பேசுகிறது நம்ம மூளையில் எங்கே புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத 100 வருஷங்களுக்கு மேலே ஆராய்ஞ்சாங்க. 1861ஆம் ஆண்டில் தான் பியர் பால் ப்ரோக்கா அப்படிங்கிறவர் பிரெஞ்சு சர்ஜன் தான் கண்டுபிடிச்சார். இது சரித்திரத்தில் இடம் பிடிச்சது. கண்டுபிடிச்சவர் யாருன்னா பியர்ஸ் பால் ப்ரோக்கா அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சாரு. 1861 மொழி எங்கே புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு இந்த இடத்துல தான் முன்மூளையில் அந்த பகுதி புரோக்கா பகுதி அப்படின்னு சொல்கிறோம். நமது மூளையோட இடது முன்பகுதி சுளையில் தான் மூளை புரிந்து கொள்ளப்படுது. இந்த பகுதியை தான் புரோக்கா பகுதின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பகுதியை கண்டுபிடிச்சவர் புரோக்கா அப்படிங்கிறவர். அடுத்து பியர்ஸ் பால் ப்ரோக்கா. இவர் தான் பியர்ஸ் பால் ப்ரோக்கா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமது மூளையின் இடது முன்பகுதி சுளையில் தான் பேச்சு திறமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு புரோக்கா. அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அதை புரோக்காவின் பேட்டை அப்படின்னு சொல்கிறோம். இல்லைனா புரோகாசி ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். புரோகாசி ஏரியா எந்த பகுதின்னு கேட்பாங்க. இல்லைனா மூளை புரிந்து கொள்ளப்படும் இடம் எதுன்னு கேட்பாங்க. எப்படி வேணால் கேட்கலாம். அந்த இடம் கரெக்டாக நமது மூளையின் இடது முன்பகுதி. அடுத்து நோம்சாம்ஸ்கி அப்படிங்கிற அறிவியல் உளவியல் அறிஞர் சைக்காட்டிஸ்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. அவர் பிறக்கும் போதே சில ஆழ்ந்த அமைப்புகளோட பிறக்கிறோம். இந்த ஆழ்ந்த அமைப்புகள் தான் இலக்கண விதிகளும் அதனை அர்த்தம் பண்ணிக்கொள்ள திறமையும் அதில் தான் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. யார்? நோம்சாம்ஸ்கி. கற்பது நமது மூளையில் மாறுதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் உள்ள புரோட்டீன் தான் நியூரான்களின் இணைப்பு சிக்கல்களும் புரோட்டீன்களும் அதிகமாக ஆகும்போது தான் நியூட்ரான்ஸ் டிரான்ஸ்மீட்டர்களை கடத்துகிற வினையூக்கி அளவும் அதிகமாகும். பெப்டைட்டுங்கிற சங்கதியும் அதிகமாக உண்டாகி கற்பது அனுபவம் இது ரெண்டும் சேர்ந்து தான் மூளையை பாதிக்குது. அதாவது மூளையை சரிப்படுத்துது. நம்ம கற்க தான் வளரும். சாப்பிட்டாலோ இல்லை வேறு ஏதோ செஞ்சாலோ மூளை அதிகமாக பயனடையாது, அதிகமாக முன்னேறாது. மூளை எப்போ ஸ்ட்ராமிங் ஆகுது அப்படின்னா நம்ம படிக்க தான், அனுபவத்தை பெற தான் மூளை வளருதுன்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் எப்பப்போ மூளை மனசை பற்றி யார் என்ன சொன்னாங்கன்னு போட்டிருக்காங்க. பொது ஆண்டு 6ல் பித்தாகரஸ் தான் முதல்ல மனங்கிறது மூளையில் இருக்குதுன்னு சொன்னார். யார்? 6ல் பித்தாகரஸ் சொல்லிட்டாரு. 1637 டெஸ்காஸ்டஸ் அப்படிங்கிற தத்துவ ஞானி மனமும் மூளையும் வேறன்னு சொல்லிட்டாரு. ஃபஸ்ட்டு மூளை மனசில் இருக்குன்னா 6ல் சொன்னார் பித்தாகரஸ். 1637 டெக்காஸ்டஸ் அப்படிங்கிறவர் அதுவும் மூளையும் மனசும் வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1865 ஆட்டோ தியேட்டர்ஸ் அப்படிங்கிற ஜெர்மானியர் சொன்னார். நியூரானின் முதல் உண்மையான சித்திரத்தை பிரசுரித்தது யார்? நியூரானோட ஃபஸ்ட்டு படத்தை காட்டினது ஆட்டோ தியேட்டர்ஸுங்கிறத டிராயிங்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோ டிராயிங் பண்ணுறவர் தான் படத்தை பிரசுரித்தார். அடுத்து 1874 வெர்னிக் என்பவர் வார்த்தைகள் அறியப்படும் இடத்தை கண்டுபிடிச்சார். வார்த்தைகள் எங்கே அறியப்படுறது அப்படிங்கிறத வார்த்தைகள் வெர்னிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வார்த்தைகளை கண்டுபிடிச்சது வெர்னிக் 874. நோம்சாம்ஸ்கி தான் மொழி அறிவு மூளைக்குள் பதிந்திருக்கு அப்படின்னு சொன்னார். நோம்சாம்ஸ்கி 1953 மொழி மூளைக்குள்ளேயே பதிந்திருக்கு அப்படின்னு சொன்னார். எந்தெந்த பக்கம் எதுக்கு யூஸ் ஆகுது மூளையிலன்னு சொல்லியிருக்காங்க. இடது பாதி தான் பேச, எழுத, கணக்கிட, தர்க்க ரீதியில் சிந்திக்க அப்படின்னு உதவுது. நிறைய மார்க்கு, பிரச்சனைகளை அலசுறது, சதுரங்கம் விளையாடுறது, இது எல்லாமே இடது பாதி. இடது பாதி நல்லா வேலை செய்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா
சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருப்பாங்க, கணக்கு ஆசிரியராக இருப்பாங்க, ஐஏஎஸ்ஸாக இருப்பாங்க. அடுத்து வலது பாதி என்ன செய்யுது அப்படின்னா வீட்டுக்கு போகிற வழியை வலது பாதி தான் சொல்லுது. யூஸ்வலாக பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து வலது பாதி. அதே மாதிரி சட்டை போட்டுக்கிறது, கவிதை எழுதுறது, நடனம் ஆடுறது, எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து வலது பாதியில் தான் வரும். அது நல்லா நடிக்கிறது, இதுங்க எல்லாம் வந்து வலது பாதி. இவங்க வந்து ட்ராயிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து வலது பாதியாக இருப்பாங்க. வலது பாதி சிறந்தவங்களாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து நடனம் ஆடுவாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலம்னா எப்படி சொல்கிறது, வலது பாதி என்ன வேலை செய்யுது, மூளையோட வலது பாதி என்னெல்லாம் செய்யுதுன்னா சாதாரண யூஷுவல் வேலை, எக்ஸ்ட்ரா கரிக்குலம். யூஷுவல் வேலை வீட்டுக்கு போகிற வழி தெரிகிறது, சட்டையை போட்டுக்கிறது, இது எல்லாமே வந்து வலது பாதியில் தான் இருக்குது. கவிதை எழுதுறது, நடனம் ஆடுறது, நடிக்கிறது, இது எல்லாமே வந்து வலது பாதி சிறந்தவங்களாக இருக்கிறவங்க இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. நடன கலைஞர், சித்திரக்காரர்கள் இவங்கெல்லாம் வந்து வலது பாதி சிறப்பாக அமைய பெற்றவர்கள். உலகில் அதிவிரைவு கணினி ஒரு நொடிக்கு மேற்கொள்ளும் கணக்கை விட அதிகமான கணக்குகளை மனித மூளையால் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஸ்டாம்ஃபோர்டு பல்கலைக்கழக பேராசிரியர் குவாஃபெனா ஃபோகன் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மூளையின் ஆற்றலும் அதிகரிக்கும். உடலோட சக்தியை அதிகரித்தா மூளையோட சக்தி அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதனால தான் சொல்லியிருக்காங்க, சுவர் இல்லாமல் சித்திரம் இல்லை. உடம்பை நல்லா பலமாக்கினா மூளை நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க இந்த லெசனை. அடுத்து ராஜேந்திரனோட விஞ்ஞானி அப்படிங்கிற கவிதையை பார்க்க போகிறோம். இவரோட இயற்பெயர் வந்து ராஜேந்திரன். இவர் மரபு கவிதை, புது கவிதை இது ரெண்டுமே எழுதியிருக்காரு. இவர் சிவகங்கை அரசு கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்திருக்காரு. எங்கள் சிவகங்கை அரசு தமிழ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிஞ்சது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராஜேந்திரன் தான். இவரோட நூல்கள் பார்த்திங்கன்னா ஊசிகள், கனவு கூட்டல் கற்பனை கூட்டு காகிதங்கள் இதெல்லாம் எழுதியிருக்காரு. இவரோட இதழ்கள் பார்த்திங்கன்னா அன்னம் விடுத்தூது, கவி. இந்த பாருங்கள், இது கவி, ஒரு வார்த்தை தான். கவி இதழை நடத்தினது யாருன்னு ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து கேட்டுருவாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. தில்லி வானொலி நிலையத்தில் உருது மொழியில் முசைரா என்னும் கவியரங்கத்தை முதன்முறையாக ஒளிபரப்புச்சு. என்னது, டெல்லி வானொலி நிலையம் வந்து உருது மொழியில் முசைராங்கிற கவியரங்கத்தை ஒளிபரப்புச்சு. அதை பார்த்து அதே மாதிரியே நாமளும் ஒளிபரப்பணும் அப்படிங்கிற விருப்பத்தில் தான் வந்து சுந்தரராஜன், சிட்டிங்கிறவரோட பேர் வந்து சுந்தரராஜன், சோமுவும் கவியரங்கம் அப்படின்னு பெயரிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. எங்கன்னா திருச்சி வானொலி நிலையத்தில். இந்த முதல் கவியரங்கத்தை தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த வருஷம்னா 1944 ஒளிபரப்புச்சு. எழில் அப்படிங்கிற தலைப்பில் நடந்த இந்த கவியரங்கம் தான் வந்து தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தோட தலைப்பு எதுன்னு கேட்பாங்க. தமிழ்நாட்டில் நடந்த முதல் கவியரங்கத்தின் தலைப்பு என்னென்னா எழில். அதே மாதிரி டெல்லி வானொலி நிலையத்தில் உருது மொழியில் நடந்த கவியரங்கத்தோட பேர் முசைரா. அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க. இதில் எது தப்புன்னு கூட கேட்பாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. விஞ்ஞானி அப்படிங்கிற தலைப்பில் இந்த கவிதையை சொன்னது வந்து மீரா சொல்லியிருக்காரு. இதுக்கு தலைமை தாங்கினது யாருன்னு கேட்பாங்க. கவிஞர் கண்ணதாசன் தான் வந்து இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கினார். பாடல் பார்க்கலாம். இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்துக்கு கடல் மூழ்கி களைத்தும் உடல் மெலிந்தும் கற்பனைக்கு உளங்கொடுத்தும் இழைத்தும் இருக்கும் என விஞ்ஞானியாய் மாறி வாகைதென சூட வாவென்று இழுத்து வந்தீர், ஈகை குணமுடையீர், என் செய்வேன், முயல்கிறேன். உலகை உயரத்தில் உண்மையிலேயே தூக்கி வைக்க பலகை கொடுத்தவன் யார்? பகுத்தறிவை வளர்த்தவன் யார்? காற்றை அடக்கி கடல் மீது ஆணையிடும் ஆற்றல் மிகுந்தவன் யார்? ஆற்றல் மிகும் நீரை தேக்கி அழிக்கின்ற திட்டம் அளித்தவன் யார்? நீக்கமர எங்கும் நிறைந்துள்ள மின்வெளிச்சம் படைத்து கொடுத்தவன் யார்? பாருலக செய்திகளை தொகுத்தெளிதாய் அச்சாக்கும் தொழில் கற்றுத்தந்தவன் யார்? காலை சிற்றுண்டியை கல்கத்தாவில் முடித்து மாலை விருந்துக்கு மதுரை வரச் செய்தவன் யார்? அமெரிக்கா நாட்டில் ஓர் அறிவாளி பேசுவதை குமரிக்கரை இருப்போர் செவிகுளிர கேட்டிருக்கச் செய்தவன் யார்? வேண்டுங்கால் செயற்கை மழைநீரை பெய்விக்க முயலும் பெருமைக்குரியவன் யார்? மறுச்சி பெறச் செய்யும் மகத்தான காட்சியுடன் திரைப்படத்தை உருவாக்கி தந்தவன் யார்? விஞ்ஞானி. விஞ்ஞானி பரப்பும் வெளிச்சம் இல்லை என்றால் அஞ்ஞான இருளை அகற்ற வழி இல்லை. இந்நாளில் காணும் ஏற்றமிகு கருவியெல்லாம் முன்னாளில் கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. கடல் நீரில் பயிர் விளைச்சல் கண்டு பெருக்கிடவும் படகேறி சுடுகின்ற பாலையிலே சென்றிடவும் மாண்டவனை எழுப்பிடவும் மனிதந்தனை உயர்த்தி ஆண்டவனைப் போலெங்கும் ஆட்சி செலுத்திடவும் விஞ்ஞானம் வழிவகுக்கும். வெற்றி கையெழுத்திட்டு மெஞ்ஞான பத்திரத்தை மேதினிக்கு இயற்றி வைக்கும். வெற்றி கையெழுத்திட்டு மெஞ்ஞான பத்திரத்தை மேதினிக்கு இயற்றி வைக்கும். மீராவோட பாடல்.
அடுத்து நீலகேசி பாடல். இது ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று. விருத்தப்பாவால் ஆனது. இதற்கு நீலகேசி தெருட்டு அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இருக்குது. குண்டலகேசிங்கிற நூலுக்கு மறுப்பாய் எழுதப்பட்ட நூல் எதுன்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அது நீலகேசி தான் வந்து. இது சமண சமய பெண் சமண சமய தலைவர் பலரிடம் வாதம் செய்து, ஓகேவா, நீலகேசி அப்படிங்கிற சமண சமய பெண் வந்து சமய தலைவர் பலரிடம் வாதம் செய்து சமண நெறியை நிலைநாட்டுற மாதிரி இந்த நூல் அமைஞ்சிருக்கும். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் எதுன்னு கேட்டாலும் நீலகேசி தான். இந்நூலில் உள்ள வாழ்த்துப்பாடல் உட்பட 11 பகுதிகளும் மொத்தமாக 894 பாடல்களும் இதில் இருக்குது. இதை எழுதியவர் யாருன்னு தெரியாது. இதோட உரையாசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா சமய திவாகர வாமன முனிவர் தான் வந்து நீலகேசிக்கு உரை எழுதினவர். இந்நூலில் உள்ள மொத்த காலவாத சருக்கத்திலேருந்து 3 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. 2 பாடல்களும் பாடப்பகுதியாக வந்திருக்கு. புத்தவாத சருக்கத்துலேருந்து 2, மொத்தம் 5 இருக்குது. மொத்த காலவாத சருக்கத்துலேருந்து 3, புத்தவாத சருக்கத்துலேருந்து 2 பாடல் கொடுத்துருக்காங்க. பாடலை பார்க்கலாம். தாவரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாதினி மால்குமம் மால்கையும் என்றுளி நீதினும் தோளை நெருப்பொடு கூட்டத்தின் ஓதினை தேருற நீர்க்குறை தாய் மற்றும் சேதனை இல்லாய் திரிவு எண்ணெய் வண்ணம் அப்படிங்கிறது மொத்தவாத கால சருக்கம். மால்கின தொட்டால் சுருங்கி அப்படிங்கிறது தாவரம். தொட்டால் சுருங்கிங்கிற தாவரம் தான் வந்து மால்கி. மால்குதல்னா மயங்குதல், சேதனைனா அறிவு. இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பழத்தோலை தூக்கி போட்டாக்கா அது வந்து சுருங்கிடுது, எரிச்சாலும் போயிடுது, அதுக்கு வந்து உயிர் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் சுருங்கிய தொட்டால் தாவரம் சுருங்கும், திரும்பவும் பழைய நிலைக்கு வந்துடும். அதனால் தாவரத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில். அடுத்து அரும்பும் மலரும் அரும்பினி தீர்வும் ஒருங்குதம் காரணத்தாக்கம் உணர்த்தும் மரங்களும் மண்ணுயிர் எய்தின என்ன இரும்பொடு காந்தம் இயைவுயில் திரிவே. இதில் வந்து அரும்புதல் அப்படின்னா பருத்தல், இயைவு இல் அப்படின்னா பொருத்தமற்றது, ஆக்கம்னா உயிருடையது. மரங்களுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அது வந்து சுவாசிக்குது. அதை வச்சு நான் சொல்கிறேன். மீண்டு வருது, காலம் மாறும்போது மீண்டு வருது, அதனால சொல்கிறேன். நீ காந்தம் இரும்பை இழுக்குது, அதனால் காந்தத்துக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிற, அது தவறானது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல். ஒப்ப மரங்கட்கு உயிர் உண்மையாம் இனி இப்படி தோன்றும் இருதுகள் சார்ந்தென செப்பிய வேது திரிவு என காட்டிய வெப்பம் குளிரவை தாம் அவையேயாள். இந்த பாடலோட பொருள் என்னென்னா தாவரங்களுக்கு உயிர் உண்டு, ஏன்னா அது பருவகாலம் மாற்றத்துக்கு எப்போ மாறுது, அதனால தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு சொல்கிறான். நீ வந்து பருவகாலம் மாறுது, அதனால பருவகாலங்களுக்கே உயிர் இருக்குன்னு சொல்கிற, அது தவறானதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அறிவியல் உலகில் தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்தப்பட்டது எப்போனா 19ஆம் நூற்றாண்டில். யாருன்னா சர் ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டுன்னு சொன்னது சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் 19ஆம் நூற்றாண்டில். அடுத்த பாடல் வந்து புத்தவாத சருக்கத்தில் இருக்குது. ஒளி திசை வேகத்தை சொல்லியிருக்காங்க. உற்றில வாய் ஒளி கொள்ளும் செவியென ஓதுகின்றாய் கற்றிலை மெய்மை நீ கட்புலம் தன்னோடோர் காலத்தினால் பெற்றில நாமதன் பின்கொழல் தானும் பெருத்தவத்தாய் மற்றது தான் தன் பொறியுறுகாரும் வரலின் அன்றே. காதுகள் வந்து ஒளியை கவருது, காதுகள் வந்து போய் ஒளியை கவரல, வர்றதை உணருது, அதனால வந்து ஒளி தான் செவியை வந்து அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாடல். வாய்த்துறை ஈதென வாமன் இது சொல்லும் வந்துருமேல். வாய்த்துறை ஈதென வாமன் இது சொல்லும் வந்துருமேல் செய்தென கோடலும் சேராது ஒளிஜெவி கண்ணது எனின் ஈத்தன தாமல வாயினு நீ சொல்லும் முற்றறிவின் தீத்தனை போலவும் தேரென்று அவனை தெருட்டினலே. புத்தவாத கால சருக்கம். இது வந்து கட்டளை தொழில்துறை சார்ந்தது. சொல் பொருள் பார்க்கலாம். வாய்த்துறைனா பொருத்தமான உரை தான் வந்து வாய்த்துறை. வாமன் அப்படின்னா அருகன், தேரு அப்படின்னா தெளிவாக. ஒளியானது வெளியிலிருந்து வந்து காதுகளை அடைகிறது, ஒளி உள்ள தோன்றது கிடையாது, ஒளிகளை காது ஈர்ப்பதும் கிடையாது, அது நம்ம புலன் வந்து உணருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. புலனால் உணரப்படுறது தான் வந்து ஒளி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமர் தான் வந்து ஒளியின் திசை வேகத்தை, அதாவது லைட்டோட திசை வேகத்தை, பியரி கேசண்டிங்கிறவங்க வந்து சவுண்டோட திசை வேகத்தை உலகிற்கு வெளிப்படுத்தினாங்க. ஒளியின் திசை வேகம் வந்து 331 மீட்டர்/வினாடி. லைட்டோட திசை வேகம் பார்த்திங்கன்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி. அதனால் வந்து ஒளியும் ஒரே நேரத்தில் தோன்றினாலும் லைட்டு தான் வந்து நம்ம வேகமாக அடையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா அரும்பும் மலரும் எண்ணுமை, அரும்பினி பண்புத்தொகை, வெப்பம் குளிர் வந்து உண்மை தொகை,
குழல் வந்து தொழிற்பெயர். பகுபத உறுப்பினர் காட்டிய அப்படிங்கிறதுல காட்டுங்கிறது பகுதி, இன் வந்து இறந்த கால இடைநிலை, இன் வந்து விகாரப்பட்டது, ஈ வந்து உடன்படுமை சந்தி வந்து ஈ. இதில் வந்து பெயரச்ச விகுதி. புணர்ச்சி விதி கேட்டிருக்காங்க. குரூப் 2னா கண்டிப்பாக புணர்ச்சி விதி வந்து கேள்வி வரும். மண் உயிர் அப்படிங்கிறது மண் கூட்டல் உயிர், தனி குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும்ங்கிறபடி மண் உயிர்னு ஆச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிறது மாதிரி மண் உயிர்னு மாறுச்சு. பெருந்தவத்தாய் வந்து ஈறுபோதல் விதிப்படியும் இன மிகழ் விதிப்படியும் பெருந்தவத்தாய்னு மாறுது. புறநானூற்று பாடல் கொடுத்துருக்காங்க. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார் பாடின பாடல். வானியல் பற்றி கணிப்பவர்கள் அன்றே இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த பாடல். செஞ்ஞாயிற்று செலவும் அஞ்ஞாயிற்று பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் வழி திருதரு திசையும் வரிது நிலைய காயமும். இந்த வார்த்தையை வச்சு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. வரிது நிலைய காயம்ங்கிறது வந்து பழைய ஓல்டு புக்கு 10th இருக்கும், அதனால இந்த கேள்வி நிறைய தடவை வந்திருக்கு. வரிது நிலைய காயமும் என்றிவை சென்றளந்து அறிந்தோர் போல என்றும் இணைத்து என்பொடும் உளரே அனைத்தும் அறிவு ஆகா செறிவினையாகி களிறு கவுள் அடுத்த எரிகள் போல ஒளித்த துப்பினை ஆதலின் வெளிப்பட யாங்கனும் பாடுவர் புலவர் கூம்பொடு மீப்பாய் கழையாது மிசைப்பரந்தோண்டாது புகார் புகுந்து பெருங்கலத்தகார் இடைப்புல பெருவழிச் சொரியும் கடல்பல் தாரத்து நாடுகில ஓயே. உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். பாடான்திணைனா என்னன்னா, ஒரு வேந்தன் எதிர் சென்று அவன் தன்மையை கூறி புகழ்வது தான் வந்து இயன்மொழித்துறை. இயல்பை புகழ்ந்து கூறுறதுனால இப்படி சொல்கிறாங்க. செலவுனா வழி, பறிப்புனா இயக்கம், துப்புனா வலிமை, கூம்புனா பாய்மரம், புகார்னா ஆற்றுமுகம் தான் வந்து புகார். தகார்னா தகுதி இல்லாதர், பல்தாரத்துனா பல வகைப்பட்ட பண்டம். இலக்கண குறிப்பு. செஞ்ஞாயிறு, பெருங்கலம், பெருவழி பண்பு தொகைகள். சூழ்ந்த புகுந்த பெயரச்சங்கள். நிலையன சொல்லிசை அளபடை. தகார் புகாருங்கிறது இசை நிறை அளபடைகள். எரிகள் அப்படிங்கிறது வினைத்தொகை. சூழ்ந்தங்கிறதுல சூழ் பகுதி, இத்து சந்தி, இத்து வந்து இந்தானது விகாரம், இத்து இறந்த கால நிலை பெயரச்ச விகுதி. அறிந்தோர் அப்படிங்கிறதுல அரி பகுதி, இத்து சந்தி விகாரமாச்சு, இத்து வந்து இறந்த கால நிலை, ஓர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. புணர்ச்சி விதி பாருங்க. என்றிவை அப்படின்னா உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடுங்கிற விதிப்படியும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றியது. பெருங்கலம் அப்படிங்கிறதுல ஈறுபோதலும் இனமிகளும் வந்திருக்கு. அடுத்து இயல் 4ல் இனிக்கும் இன்சுலின்ங்கிற துணைப்பாடம் பார்க்குறோம். இதில் WHO என்ன சொல்லியிருக்குன்னா, 2015ஆம் ஆண்டு அறிக்கைப்படி 34 லட்சம் மக்கள் வந்து சர்க்கரை உயர்வினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இது வந்து உலகில் 80% நீரிழிப்பு இறப்புகள் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட மக்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 80% நீரிழிவு நோய் யார்கிட்ட இருக்குன்னா கம்மியான மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா அது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூட சான்ஸ் இருக்குது. 2016 2030 இந்த எண்ணிக்கை 2 மடங்காக உயரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்க்கரை நோயின் தலைமையகமாக 5 கோடி மக்கள் தொகையுடன் இந்திய நாடு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. 5 கோடி மக்கள் இந்திய நாடு தான் வந்து சர்க்கரை நோய்க்கு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் மட்டும் 2010 5 கோடியே 10 லட்சமாக இருந்த நீரிழிவு நோயாளிகளின் எண்ணிக்கை 2030 8 கோடியே 70 லட்சமாக உயரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க. எப்படி 2010 5 கோடியே 10, 2030 8 கோடியே 70 லட்சமாக ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்சுலின்லேயே வந்து 3 வகை இருக்குது. முதல் வகை இன்சுலின் நோய், 2ஆம் வகை இன்சுலின் எதிர் நோய் நீரழிவு நோய், 3வது வகை வந்து நீரழிவு நோயின் அறிகுறியோடு இருக்கிறவங்க. முதல் வகை வந்து இன்சுலின் டிபெண்ட் டயபெட்டிஸ் மெலிடஸ்ன்னு சொல்லுவாங்க. 2வது வகை வந்து நார்மலாக இன்சுலின் இப்போ எல்லாருக்கும் இருக்கிறது. 3வது வகை வந்து அந்த அறிகுறியோட சிம்டம்ஸோடு இருக்கிறவங்க. சாதாரணமாக நீரிழிவு நோய் இருக்குது, சுகர் இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, 12 மணி நேரம் இரவு உணவு உண்ட 12 மணி நேரம் கழித்து வெறும் வயிற்றில் காலையில் எடுக்கிற பரிசோதனையில் 1 டெசிலிட்டர் குருதிக்கு 70லேருந்து 100க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா தான் அது வந்து
சுகர் இல்லைன்னு அர்த்தம். 100க்கு மேலே 126க்குள்ளே இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். 126க்கு மேலே இருக்குது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சுகர் வந்து முதிர்ந்த நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட்டு கூட இருக்குது. அது என்னென்னா 3 மாத குளுக்கோஸ் சராசரின்னு சொல்லுவாங்க, HbA1c. HbA1c அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபினில் ஹெச்பி என்பது குருதியோட உயிர் வழியை உடம்பு முழுக்க எடுத்து செல்லுது. அதை பரிசோதனை பண்ணும்போது அது எவ்வளோ சுகரை வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வச்சு சொல்கிறது தான் வந்து HbA1c அப்படிங்கிற பரிசோதனை. இன்சுலின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. இன்சுலின் என்பது நாளமில்லா சுரப்பி உற்பத்தி செய்யும் ஹார்மோன் தான் வந்து இன்சுலின். இது கணையத்தில் இருக்குது. லங்கர்ஹான் திட்டுகளில் இருக்கும் பீட்டா செல்களால் உற்பத்தி செய்யப்படும் புரத மூலக்கூறு தான் இது. கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு இது இன்றியமையாத புரதமாக இருக்குது. குளுக்கோஸை உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு சென்று உடல் இயங்க தேவையான ஆற்றலை அளிக்கிறது எதுனா இன்சுலின் தான். இன்சுலின் ஹைப்போதாலமஸை கட்டுப்படுத்துது. ஹைப்போதாலமஸ் பசியை தூண்டுது. பசியினால் உணவு உண்பவர் சாப்பிட்ட உணவு உடலில் குளுக்கோஸாக மாற்றப்படுது. மொத்த தேவையை கணிக்கிறதும் அதான், தேவையை உருவாக்குறதும் அதான், தேவைப்படுற செல்லுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறதும் அதான். அதனால் இன்சுலின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நம்ம உடம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதே மாதிரி கல்லீரல்லையும் உடல் தசைகள்லையும் அதிகமாக இருக்கிற இன்சுலினை வந்து கிளைக்கோஜனாக சேமிக்க செய்கிறதும் இன்சுலின் தான். அதே மாதிரி அதிகப்படியான குளுக்கோஸை கொழுப்பாக சேமிக்கிறதுக்கும் அது பயன்படுது. உடலில் குளுக்கோஸ் குறையிறப்ப நமக்கு சுகர் தேவைப்படுது, ஆற்றல் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி கிளைக்கோஜனாக இருக்கிறத மறுபடியும் உடச்சி குளுக்கோஸாக மாற்றி கொடுக்கறதும் அதுதான். சர்க்கரையின் அளவு சீராக இருக்கிறதுக்கு மெயினாக தேவையானது இன்சுலின் தான். தேவைப்படும் போது சேர்த்து வைக்கும், கிளைக்கோஜனாக மாற்றும். அது தேவைப்படுது, உடம்புக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது அதையும் மாற்றி திரும்பவும் நமக்கு சர்க்கரையாக கொடுக்கும். அது இன்சுலினோட 1889 ஆஸ்கார் மின்கோஸ்கி, ஜோசப் வான் மேரிங் இவங்க 2 பேர் வந்து நாயோட கணையத்தை எடுத்து ஆராய்ச்சி செய்வாங்க. கணையத்தை எடுத்ததுனால அது வந்து சுகர் அதிகமாகி இறந்துடும். அது இவங்க தான் வந்து கணையத்துக்கும் சுகருக்கும் இடையே உள்ள தொடர்பை அறிவித்த முதல் அறிஞர்கள் இவங்க 2 பேர் தான். அடுத்து வந்து இன்சுலின்கிற ஹார்மோனை கண்டுபிடிச்சது 1910 கணையத்தில் உள்ள லங்கர்ஹான் திட்டுகளை ஆராயத் தொடங்கிய எட்வர்ட் ஆல்பர்ட் ஷர்ஃபே சாஃபே அப்படிங்கிறவர் தான் வந்து சர்க்கரை நோய்களுக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவதை கண்டறிந்து அந்த வேதிப்பொருள் தான் இன்சுலின் கண்டுபிடிச்சாரு. சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு கணையத்தில் ஒரு வேதிப்பொருள் குறைவாக இருக்கிறத கண்டுபிடிச்சி அதுதான் வந்து இன்சுலின் அப்படின்னு கண்டுபிடிச்சதே வந்து எட்வர்ட் ஆல்பர்ட் ஷர்ஃபே சாஃபே. இந்த அடுத்த மகத்தான கண்டுபிடிப்பு இன்னொன்று சொல்கிறாங்க. 1921 கனடாவை சேர்ந்த ஃப்ரெடரிக் பாண்டிங் என்பவர், அவருடைய உதவியாளர் சார்லஸ் பெஸ்ட் 2 பேரும் வந்து நாயின் கணையத்தில் இன்சுலினை பிரிப்பெடுக்கிறதுல நாயோட கணையத்துலேருந்து இன்சுலினை பிரித்து எடுக்கிறதுல வெற்றி பெற்றாங்க. இந்த இன்சுலினை எடுத்து சர்க்கரை நோயுள்ள நாயை வந்து 70 நாள் பிழைக்க வைத்து வெற்றியும் கண்டிருக்காங்க. ஜேபி காலிப், ஜான் மக்லியார்டு இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு குழுவாக செயல்பட்டு இன்சுலினை விலங்குகள்கிட்டேருந்து பிரித்தெடுத்து வெற்றி கண்டாங்க. 1923 இவங்க 2 பேருக்கும் நோபல் பரிசு கிடைச்சது. முதல் மரபணு பொருளியல் தொழில்நுட்ப செயற்கையை மனித இன்சுலின், அதாவது செயற்கை மனித இன்சுலினை 1978 பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுச்சு. முதல் மரபணு தொழில்நுட்ப செயற்கை மனித இன்சுலின் 1978 பாக்டீரியாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டுச்சு. செயற்கை இன்சுலின் எதை வச்சு பயன்படுத்துகிறாங்க, எதை வச்சு உருவாக்குறாங்கன்னு கூட கேட்கலாம். பாக்டீரியாவை பயன்படுத்தி. அடுத்து சர்க்கரை குழந்தைகள்னாக்கா குழந்தையிலேயே வந்து, அதாவது டிஎன்ஏனால் குழந்தையிலே வந்து சுகர் பாதிக்கப்பட்டுரும். அவங்கள ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ சுகரை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. உணவு உண்பதில் இருக்கும் ஒழுங்கின்மையையும் மன அழுத்தத்தையும் உடல் உழைப்பின்மையும் தான் வந்து சர்க்கரை குறைபாடு விரைவில் வருவதற்கான முக்கிய காரணமாக இருக்குது. சித்த மருத்துவத்தில் நீரிழிவு நோய்க்கு வீட்டிலேயே செய்து உண்ணும் மருந்துகள் பரிந்துரைக்கப்படுது. அதே மாதிரி சிந்தித்து பார்த்தால் அவை அனைத்தும் குறைந்த சத்து குறைந்த எண் உள்ள, அதாவது சாக்கு அப்படின்னா சர்க்கரை குறைவா எண் உள்ள உணவு வகையில் தான் வந்து உண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வள்ளுவர் வந்து யாகாவர் ஆயினும் நான் காக்க அப்படின்னு சொன்னது வந்து பேசுகிறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிறத
தெரிஞ்சு நடந்தோன்னா இந்த நோய் அணுகாது அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிருக்காங்க. மருந்தென வேண்டாவா யாக்கைக்கு அப்படின்னா அருந்தியது அற்றது போற்றி உண்ணணும். நம்ம சாப்பிட்டது செரித்த பிறகு உண்டாலே இந்த சர்க்கரை நோயெல்லாம் வராது அப்படிங்கிறத சொல்லி இந்த துணைப்பாடத்தை முடிச்சிருக்காங்க. அடுத்து புணர்ச்சி விதிகள். பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. இந்த பாடலையும் சேர்த்து படிச்சுக்கிட்டிங்கன்னா எங்கே வந்தாலுமே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், முதல்ல உடன்படு மெய்யீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சியில் உடன்படு மெய்யீற்று புணர்ச்சி தான் பார்க்க போகிறோம். எந்தெந்த எழுத்து ஈரில் வந்தால் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஈ ஐ வழி எவ்வும். ஈ ஐ வந்ததுன்னா யாவா மாறும். ஓகேவா? ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்தால் வவ்வும்னு சொல்லிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ வந்ததுன்னா எவ்வும், ஏனைய உயிர் வழி வந்ததுன்னா வவ்வும். அதே ஏகாரமாக இருந்துச்சு, ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய்யா மாறும். ஏகாரம் வந்து உயிர் வழுத்து வந்ததுன்னா அது உடன்படு மெய்யா மாறிடும்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈ வந்திருக்குங்களா? காட்சி இதுலேருந்து தான் ஈயை எடுத்திருக்காங்க. காட்சி ஐ இது 3 வந்ததுன்னா என்னவாகும்னு சொல்லிட்டாங்க, எவ்வுன்னு சொல்லிட்டாங்க. இது பாருங்கள், காட்சி அழகு, காட்சி அழகுன்னு மாறிச்சா, தீ அணைப்புன்னு மாறிச்சு, வந்துருச்சா, கலை அறிவு வந்துருச்சா. இந்த 3 எழுத்துக்கும் ஐ வந்ததுன்னா ஏவா மாறிடும். அதே இது உயிர் எழுத்து வந்ததுன்னா வாவா மாறிடும். உயிர் எழுத்து மா வந்திருக்கா, ஆ வந்திருக்கு இல்லையா, வாவா மாறிடும். அதே வந்து சே ஏகாரம் வந்திருக்கு இல்லையா, ஏகாரம் வரும்போது உயிர் எழுத்து வந்ததுன்னா இது ரெண்டும் சேர்ந்துரும்னு சொல்லிட்டாங்க. அதான் வந்து உடன்படு மெய்யா மாறிடும். ஈயும் சேர்ந்து ஈன்னு மாறிடுச்சு, இவ்வும் ஆவும் சேர்ந்து வான்னு மாறிடும். ஏகாரம் இங்கே வந்ததுனால இப்படி மாறுங்கிறத எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டாங்க. அடுத்து குற்றியலுகர புணர்ச்சியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குற்றியலுகர சொற்களில் இறுதியில் உள்ள குற்றியலுகரம் வருமொழியில் வந்து சேரும். உயிரெழுத்தோட புணரும்போது தான் ஏறிய மெய்யை நிறுத்தி உகரம் மறையும். பின்னாடி நிலைமொழி இறுதியில் உள்ள மெய் வந்து வருமொழி முதலெழுத்தோட உயிரெழுத்தோடையும் புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த பேராவை படிக்கிறத விட இந்த வார்த்தையை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உயிர் வந்ததுன்னா உட்குரல் மெய் விட்டு ஓடும்னு சொல்லிட்டாங்க. உயிரெழுத்து வந்ததுன்னா உள்ளே இருக்கிற எழுத்து மெய்யை விட்டுட்டு போயிடும். அதான் மாசு அற்றார். இதில் சூங்கிற இதுக்குள்ளே இருக்கிற உட்குரல் வந்து வந்து போயிடும், இச்சுன்னு ஆகிடும். மாச்சு அற்றார்னு ஆகிடும். இதான் வந்து உட்குரல் மெய் விட்டு ஓடுங்கிறதுக்கு இதான் விளக்கம். மாசு இச்சு மட்டும்தான் இருக்கும், போயிடும். அதான் உயிர்வரின் உட்குடல் மெய்விட்டோடும். அடுத்து உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்புங்கிற மாதிரி இச்சும் ஆவும் சேர்ந்துடும். சாதாரணமாக சேர்ந்து இச்சும் ஆவும் சாவா மாறுறது தான் வந்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், இரு என்னும் இரு மெய்களோடு ஊர்ந்து வரும் நெடில் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வருமொழியோடு சேரும்போது ஒற்று இரட்டிக்கும். பாடல் பாருங்க. நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகரங்கள் டேர ஒற்று இரட்டும் வேற்றுமை மிகவே. நெடிலோடும் உயிர் தொடர் குற்றியலுகரங்களோடும் வரும்போது டேர அப்படிங்கிற ஒற்றெழுத்துக்கள் இரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, வீட்டு தோட்டம் இது 2 ஒற்று இரட்டிடுச்சுங்களா, இரட்டிடுச்சு. அடுத்து காட்டு மரம் ஒற்று இரட்டிக்கும். முரட்டு காளை, இங்கே பாருங்கள், முரட்டு இக்காளை வந்திருக்கா. சொற்று பானை வயிற்று பசி அப்படிங்கிறது மாறி இருக்கு. நெடிலோடு உயிர் தொடர் குற்றியலுகரங்கள் வரும்போது மட்டும் நெடில் சேர்ந்து வருது. இங்கே பாருங்கள், இங்கே நெடில் வந்திருக்கா, இங்கே நெடில் வந்திருக்கா, இங்கே நெடில் வந்திருக்கா. அது நெடில் தொடர் குற்றியலுகரமாக வரும்போது இரட்டிக்கும்ங்கிறத காட்டியிருக்காங்க. அடுத்து முற்றியலுகர புணர்ச்சி. முற்றியலுகரம்னா வரவு. முற்று மற்றும் ஓரோ வழி அப்படின்னாக்கா குற்றியலுகரத்தில் உள்ளதே தான் இதுலேயும் வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. வரவு அறிந்து இதுலேயும் பாருங்கள், ஊ போயிடும், மட்டும் நிற்கும். வரவு அறிந்தான் அப்படின்னு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதுன்னு சேரும். அதான் முற்று மற்றும் ஓரோ வழி. அடுத்து இயல்பீறு விதியீறு புணர்ச்சி. விதியீறு புணர்ச்சினாக்கா இயல்பாகவே சேரும், விதியினால் சேரும் அப்படிங்க. இப்படி தான் சேரணும் அப்படிங்கிறதுக்கு. நிலம் தலைவர், அது நிலத்தலைவர், இது வந்து விதியீறு. இயல்பீறு அப்படின்னா பள்ளித்தோழன் அப்படிங்கிறது இயல்பாக நடக்கிறது. இதில் கசதப மிகுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன பாடல்னு பார்த்தீங்கன்னா, இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் கசதப மிகும் விதவாதன மண்ணே. இதில் வந்து இயல்பினும் விதியினுங்கிற விதிப்படி கசதப மிகும். திரைப்படம் இயல்பினும் விதியினும். மரக்கலம் அப்படிங்கிறதுல மவ்வீற்று, இந்த வந்து போயிடும், அதை அடுத்து பார்ப்பீங்க. மவ்வீற்று ஓற்றொழி உயிரிற்று ஓப்பவும் அப்படிங்கிற விதிப்படி போய்
இயல்பினும் விதியினும் மிகும் அப்படிங்கிற விதிப்படி மரக்கலம்னு ஆயிருக்கும். அடுத்து பூப்பெயரில் பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், இனமாகவும் தோன்றும், சாதாரண மென்னியெழுத்தும் தோன்றும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பூக்கொடியை வந்து பூக்கொடி சேரும்போது பூக்கொடின்னு வரும், பூங்கொடின்னு வரும். ஓகேங்களா? பூந்தொட்டிக்கு பூத்தொட்டின்னு வரும், பூந்தொட்டின்னு வரும். இதை தான் வந்து பூப்பெயர் முன் இன மென்மையும் தோன்றும், இனமும் தோன்றும் மென்மையும் தோன்றும். அடுத்து மெய்யீற்று புணர்ச்சி. நிலை மொழி ஈற்று இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக நிற்கிறப்ப வருமொழியின் முதலாவது வரும் உயிரெழுத்துடன் மெய்யெழுத்துடனும் சேரும்போது புணர்ச்சியை வந்து மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புங்கிற விதி தான் இது மெய்யீற்று புணர்ச்சின்னு வந்திருக்கு. வாயொலி, வாய் கூட்டல் ஒலி, ஈயும் ஓவும் சேர்ந்து யோவா மாறும். ஈ ஓ ரெண்டும் சேர்ந்து யோவா மாறுறது தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. இது என்ன புணர்ச்சின்னு கூட கேட்கலாம். இது மெய்யீற்று புணர்ச்சி. அடுத்து தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். தனி குறிலுக்கு முன்னாடி ஒற்று இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் கல், இதுதான் வந்து வந்து தனி குறில், இதுக்கு முன்னாடி ஒற்று இருந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து உயிரெழுத்து வருது, வந்துருச்சா, இது வந்ததுன்னா உயிர் வரின் இரட்டும் கல்லாதார் அப்படின்னு மாறிடும். இந்த வந்து இல்லு வந்து ரெண்டாக மாறிடும். அதை தான் சொல்லியிருக்காங்க தனி குறில் முன் ஒற்று உயிர் வரின் இரட்டும். அடுத்து மகர ஈற்று புணர்ச்சி. எனக்கு புரிஞ்சதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மகர ஈற்று புணர்ச்சிக்கு என்ன பாடல் பார்த்தீங்கன்னா, மவ்வீறு ஓற்றொலி உயிரீறு ஓப்பவும் வன்மைக்கு இனமாம் திரிபவும் ஆகும். இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பும் கொடுத்துருக்காங்க. மகர மெய் கெடும், அதை தான் வந்து மவ்வீற்று ஓற்றொலின்னு சொல்லியிருக்காங்க. மகர மெய் கெட்டு புணரும். அடுத்து மகர மெய் கெட்டதோட இன மெல்லெழுத்தும் தோன்றும். அதே மாதிரி மகரமை கெட்டதோட வல்லினமும் தோன்றும். மகரம் கெடும், மகரம் கெட்டு மெல்லெழுத்து தோன்றும், மெல்லின எழுத்தை தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மகரம் கெட்டு வல்லின எழுத்தும் மிகும். பாடம் வேலை இம்மு கெட்டுடும். ஓகேங்களா? அதான் மகர மெய் கெட்டுடும். அடுத்து பாட வேலை அப்படிங்கிறதுல மகர மெய் கெட்டு புணர்ந்துருக்கு. ஓகேவா? ஃபஸ்ட்டுக்கு இது எக்ஸாம்பிள். அடுத்து காலம் கடந்தான்களை இம்மு போயிடும், காலம் கடந்தான். இதில் வந்து மகர மெய் கெட்டு மெல்லெழுத்து வந்திருக்கு, மெல்லின எழுத்து வந்திருக்கு. அடுத்து பழத்தோல், அதில் பழம் இம்மு போயிடும், ல போய் இத்து வந்துடும். இதில் வல்லினம் மிகுந்திருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மவ்வீற்று ஒற்றொலி உயிரீற்று ஓப்பவும். இந்த எக்ஸாம்பிள்லாம் கூட படித்து வச்சுக்கோங்க. பண்பு பெயர் புணர்ச்சி பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருப்பாங்க. இதில் பண்பு தொகை எப்படிலாம் புணரும்னா இந்த பாடலை படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தெரியும். ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல், ஆதி நீடல், அடியகரம் ஐயாதல், தன்னொற்று இரட்டல், முன்னின்ற மெய்திருதல், இன மிகல், இணையாவும் பண்பிற்கு இயல்பே. இது எல்லாமே வந்து பண்பு புணர்ச்சி நடக்கும்போது இதெல்லாம் நடக்கும். ஒன்றுத்துக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. பெருவலிங்கிறதுல பெருமை வலி, இதில் வந்து மை கெட்டுடும், பெருவலி, அதான் ஈறு போதல். அடுத்து மை விகுதி கெட்டு நிலைமொழி சொல்லில் இறுதி உள்ள உகரம் ஈறு போதல், இடையுகரம் ஈயாதல் அப்படிங்கிறதுக்கு இது பாருங்கள் உடன்படும் இலை ஈ வரும். பெரியன் அப்படிங்கிறது இடையுகரம் ஈயாதல். ஆதி நீடல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆதி நீடல் அப்படிங்கிறதுக்கு முதுர் கொடுத்துருக்காங்க. முதுமை போய் மை போய் இந்த தூங்கிறது ஊவா மாறி இருக்கு. அதான் வந்து இதோட ஆதி எழுத்து. நீடுறது தான் வந்து ஆதி நீடல். அடுத்து அடியகரம் ஐயாதல், அதுக்கு ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்க, பைந்தமிழ். இதுதான் வந்து பைந்தமிழ் அப்படின்னு மாறும். இதில் ஐ வந்திருக்கு பாருங்க, அடியகரம் ஐயாதல். அடுத்து முன்னின்ற மெய்திருதல் வரணும். தன்னொற்று இரட்டல் வந்திருக்கு. தன்னொற்று இரட்டல நெட்டி இலை கொடுத்துருக்காங்க. தன்னொற்று இரட்டல நெட்டி இலை தான் வந்து எக்ஸாம்பிள். நெட்டு இலை அப்படின்னு மாறி உடல் மேல் உயிர் வந்து இயல்புவது அப்படிங்கிறதுல நெடுமை நெட்டு கூட்டல் இலைங்கிறது நெட்டிலை அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், பண்பு பெயர் புணர்ச்சியில் தன்னொற்று இரட்டல் என்னும் விதியை பயன்படுத்த வேண்டும். வெற்றிலை வெறுமை கூட்டல் இலையில் வெற்றிலை அப்படிங்கிறத புணர்ந்துருக்கதை காட்டுறாங்க. தன்னொற்று இரட்டதை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஈறு போதல் விதிப்படி மைக்கெட்டு, அது என்னென்ன எக்ஸாம்பிளோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. கருமை கடல் அப்படிங்கிறது தான் வந்து இன மிகலுக்கு எடுத்துக்காட்டு. இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. அடுத்து மை விகுதி கெட்டு பைந்தளிர், இது வந்து இனமிகளுக்கு. பைந்தளிர் அப்படிங்கிறது இனமிகளுக்கான எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொறுத்துக. இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. அடியகரம் ஐயாதல் வந்து பைங்கூல், முன்னின்ற மெய் திரிதல் வந்து செங்கதிர், செம்மை ப்ளஸ் கதிர்ங்கிறது செங்கதிர்னு மாறும். ஆதி நீடல் அப்படிங்கிறது காரிருள். இனமிகல் அப்படிங்கிறது பெருங்கொடை, பெருங்கொடைங்கிறது வந்து இனமிகல்.
பலவுள் தெரிக. இதில் வந்து நோம் சாம்சுகி மட்டும்தான் வந்து உளவியலாளர். மீரா பற்றிய கூற்றுக்களை தவறானது வந்து எழுத்து அவரோட இதழ் கிடையாது. செஞ்ஞாயிற்று செலவும் அப்படிங்கிறதுல செலவுங்கிறது வந்து பயணத்தை குறிக்கும். பெருங்களம் என்னும் சொல்லிற்குரிய புணர்ச்சி விதி பார்த்திங்கன்னா ஈறுபோதல் இனமிகள். WHO என்பதோட தமிழ் விரிவாக்கம் என்னென்னா உலக நல நிறுவனம் தான் வந்து WHO அப்படிங்கிறது. மொழியை ஆழ்வம் பகுதியில் பேனா அப்புசாமி அவரை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து அறிவியல் தமிழர் அப்படின்னு போற்றப்படுறவர். பெருங்குளத்தில் பிறந்தவர். தமிழர் நேசன். தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் என்னன்னு கேட்பாங்க, தமிழர் நேசன். இதை எழுதுனது யாருன்னா பேனா அப்புசாமி தான். நுண்துகள் கொள்கைகள், அறிகுறி எண்கள் போன்ற பல நல்ல தமிழ் தொடர்களை இவர் எழுதியிருக்காரு. பேனா அப்படிங்கிற புனப்பெயரில் பல நூல்களையும் எழுதியிருக்காரு. 25 அறிவியல் நூல்களை இவர் எழுதியிருக்காரு. இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் நல்லாவே படிச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமானது. இன்னும் கூட இருக்குது. தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டத்தை இவர் வாங்கியிருக்காரு. இவர் இதழ் ஒன்றுக்கு எழுதி அனுப்பிட்டு தான் தமிழோட இதழ் எழுதிக்கிட்டே இருக்கும்போது தான் இவர் மறைஞ்சார். அதை கூட கேட்கலாம். பேனா அப்புசாமி. இவர் வந்து அறிவியல் தமிழர். அடுத்து வாணிதாசன் எழுதின பாடல் 1000 வண்ணம் காட்டும் அடிவான முகில்கள் ஓடி பாய்கதிர் ஒளிமறைக்கும் பலமலை குன்றை சுற்றி போய்விழும் ஓடை போல தோன்றிடும் புது வெள்ளத்தில் மாய்கதிர் செக்கர் வானம் எழிலோவியம் பார்த்தம்பி களிமயில் ஆகவும் புள்ளி கருங்குயில் பாட்டிசைக்கும் விழித்திடும் துணை பிரிந்த புல்லினம் விலாமரத்தில் ஒளிந்துண்ணும் அணிலோ கிள்ளை ஒளிமூக்கை மிளகா என்று கலிந்துண்ணை பாயும் காட்டில் காண்கிரில் ஓவியத்தை. வாணிதாசனோட பாடல். ஓவியம் மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. இது வாணிதாசனோட வரிகள். கலைச்சொல் அறிவோம். கடத்தினா டிரான்ஸ்மிட்டோ, கணையம்னா பேன்க்ரியாஸ், கணைய சுரப்பு நீர்னா இன்சுலினு, பயன்பாட்டு மென்பொருள்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரு, வினையூக்கி அப்படின்னா கேட்டலைஸ்ட், முதுகுத்தண்டுனா ஸ்பைனல் கார்டு, ஜீன்னா மரபணு, நாளமில்லா சுரப்பிகள்னா எண்டோக்ரைன் கிளாடு, உளவியல் மெய்யியலாளர் அப்படின்னா லிங்குஸ்டிக் சைக்காலஜிஸ்ட் தான் வந்து உளவியல் மொழியியலாளர். அக்னிசிறகுகள் அப்துல் கலாமோடது. அறிவியல் தமிழ் வந்து வாசை குழந்தைசாமி. கணினியை விஞ்சும் மனித மூளை அப்படிங்கிறது வியாசரத்தினத்தோட நூல். இதோட இயல் 4க்கான ரிவிஷன் முடியுது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.